தினமும் 5 ஆரோக்கிய குறிப்புகள். உடல்ல ஏற்படக்கூடிய அரிப்பை போக்கக்கூடிய ஆற்றல் வெள்ளைப்பூண்டுக்கு இருக்கு. 10 வெள்ளைப்பூண்டை தேங்காய் எண்ணெயில காய்ச்சி வடிகட்டி அந்த எண்ணெயை தேய்ச்சிட்டு வர அரிப்பு பிரச்சனையே இருக்காது. ஒவ்வொரு நாளும் ஒரு வெள்ளைப்பூண்டை நெய்ல வதக்கி சாப்பிட்டு வந்தீங்கன்னா தொடக்க நிலையில இருக்கக்கூடிய ஆஸ்துமா குணமாகும். வெந்தயத்தை அலட்சியப்படுத்துறதுக்கு காரணம் அதுல இருக்கக்கூடிய நன்மைகள், நல்ல விஷயங்கள் நமக்கு தெரியாததுதான். இது நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும், இதய நோய் ஏற்படும் ஆபத்தை குறைக்கும், பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும், குடல் புற்றுநோயையும் தவிர்க்கும். ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்லாம சருமத்துக்கு அழகு கொடுக்கும், தலைமுடி ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. 2 டீஸ்பூன் சீரகம், 4 சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு தொட்டால் சிறுங்கி இலை, இந்த 3ஐயும் ஒன்னா சேர்த்து அரைச்சு அந்த கலவையை காய்ச்சிய பசும்பால்ல கலந்து வெறும் வயிற்றுல சாப்பிட்டு வந்தீங்கன்னா அல்சர் குணமாகும். இத காலையில ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு வரணும். வெயிட் லாஸ் ப்ராசஸ்ல இருக்கீங்க, கிரீன் டீ, பிளாக் டீக்கு ஆல்டர்னேட்டா ஏதாவது தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமா நீங்க லெமன் கிராஸ் டீயை எடுத்துக்கலாம். இதுல கேலரிஸ் ரொம்ப கம்மி அப்படிங்கறதால உடல் எடை குறைக்கிறதுக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். அது மட்டும் இல்லாம தூக்கமின்மை பிரச்சனைக்கும் நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும். இந்த வீடியோல நல்ல தரமான லெமன் கிராஸ் டீயை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். இந்த வீடியோவை நீங்க இன்ஸ்டால பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க. டைரக்டா இந்த ப்ராடக்டோட லிங்கை நான் உங்களுக்கு டிஎம் பண்றேன்.